நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தா எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் ஆர் எலக்ட்ரோமோட்டிவ் சீரீஸ் ஆர் ஆக்டிவிட்டி சீரீஸ். இப்போ சீரீஸ்னாவே ஒன்று வரிசை சொல்லுவோம், இல்லைனா ஆர்டர் சொல்லுவோம். வரிசைனாவே ஒன்று இன்க்ரீசிங் ஆர்டர் இல்லைனா டிக்ரீசிங் ஆர்டர். எதை இன்க்ரீசிங் ஆர்டர் எதை டிக்ரீசிங் ஆர்டர்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலோட வேல்யூ, அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் வந்து ஒன்று தனித்தனியாக இருக்குது. அதனுடைய இன்க்ரீசிங் ஆர்டர் ஆர் டிக்ரீசிங் ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். When various electrodes are arranged in the order of the increasing value of standard reduction potential is called electromotive series. அதாவது இப்போ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரோடு எடுத்துக்கணும்னா, அதாவது ஒரு எலக்ட்ரோலைட் சொல்யூஷனும் ஒரு எலக்ட்ரோடும் நம்ம எடுத்துக்கணும்னா, எலக்ட்ரோலைட் சொல்யூஷனில் அயான்சஸ்லாம் இருக்கும். அப்போது எலக்ட்ரோட் நம்ம டிப் பண்ணும்போது எலக்ட்ரோட் வந்து அயான்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுறப்போ அதுக்குள்ளே ஏற்படக்கூடிய பொட்டென்ஷியலை தான் நம்ம என்னான்னு சொல்ல போகிறோம், ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னு சொல்ல போகிறோம். இப்போது செல்லோடைய பொட்டென்ஷியல் நம்ம கண்டுபிடிக்கிறதுனா நமக்கு ஒரு தனி சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இம்பாசிபிள். அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அது முடிச்சாச்சு. இப்போது இஎம்எஃப் செல்லோட ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலை வந்து அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போது ஜிங்க் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிங்க் எலக்ட்ரோடு எடுத்துக்கணும். அதாவது ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு அதனுடைய பொட்டென்ஷியல் வந்து நம்ம 0. அதுக்காக தான் நம்ம வந்து ஷீயை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டு நம்ம கனெக்ட் பண்ணும்போது வோல்ட் மீட்டரில் வந்து என்ன கொடுத்துருக்கு, ஒரு பொட்டென்ஷியல் கொடுக்குது, செல் பொட்டென்ஷியலை கொடுக்குது. அதை தான் நம்ம ஸ்டாண்டர்ட் பொட்டென்ஷியலாக ஜிங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போது அதனுடைய சீரீஸை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா, லித்தியம் டு ஃப்ளூரின் வரைக்கும் வருது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லித்தியம் வந்து லோவஸ்ட் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ஆர் ஸ்ட்ராங் ரிடியூசிங் ஏஜென்ட். இப்போ ஃப்ளூரின் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல். இதை வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம என்னன்றோம், எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ இது நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கோ இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு ஈஸியான கான்செப்ட் ஸ்டோரி நான் தான் சொல்ல போகிறேன். இது லைஃப் எஃப். இதை வந்து லைஃப் ஸ்டோரி நான் இப்போது சொல்லுறேன். இப்போது கவினை பார்க்க நான் எம்ஜிஏஎல் மேன்மேடுக்கு ஜூவை கோடிக்கணக்கான ஃபீஸ் கட்டி கோடிக்கணக்கான கொசுக்களுக்கு இடையில நிற்க வச்சுருக்கேன். யார், சன் ஆஃப் பிரபு. எப்படி நிற்க வச்சுருக்காங்க, ஹைட்ரஜன் மாதிரி, அதாவது ஸ்டாண்டர்டாக நிற்க வச்சுருக்காங்க. அவங்களுடைய வேலைன்னா காப்பாற்றுறது, அதாவது மெர்க்குரி கிட்ட இருந்து சில்வரையும் கோல்டையும் பிளாட்டினமையும் காப்பாற்றுறது தான் அவங்களுடைய வேலை. இப்போது நம்ம இதை வந்து எப்படி மெமரி பண்ணுறதுன்னு ஈஸியாக உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து நம்ம இப்போது உள்ளே போகிறோம். இப்போது இது மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து யார் ஸ்ட்ராங் ரிடியூசிங் ஏஜென்ட், யார் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து யாராக ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்றது பார்க்க போகிறோம். அப்புறமா ஒரு செல்லோட இஎம்எஃப்பை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் பொட்டென்ஷியல் மூலிமா, அதாவது இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் இஎம்எஃப் மூலிமா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலை வந்து நம்ம இப்படி இன்க்ரீசிங் ஆர்டராக நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஜிங்க் எடுத்துக்கிறோன்னா, ஜிங்க் வந்து -0.76, அதாவது மைனஸில் வேல்யூ வந்தாவே அவங்க வந்து ஆக்சிடேஷனை அக்கர் பண்ணுவாங்க. இப்போது காப்பரை நம்ம எடுத்துக்கணுன்னா அவங்க ப்ளஸ் வேல்யூவில் இருக்கிறாங்க, 0.34, அவங்கன்னா ரிடக்ஷனை அக்கர் பண்ணுவாங்க. இப்போ யாரெல்லாம் ஆக்சிடேஷனை அக்கர் பண்ணுவாங்க, லித்தியம்லேருந்து ஜிங்க் வரைக்கும் இருக்கிறவங்க ஆக்சிடேஷனை அக்கர் பண்ணுவாங்க. அடுத்து ஹைட்ரஜன் வந்து 0, அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்னு சொல்கிறோம். அடுத்து ப்ளஸ் வேல்யூவில் இருக்கிறவங்க காப்பர்லேருந்து ஃப்ளூரின் வரைக்கும் நம்ம சொல்கிறோம் ரிடக்ஷனை அக்கர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போது ஆக்சிடேஷன் அக்கறை பண்ண அவங்கள நம்ம என்னான்னு சொல்கிறோம், ஆக்சிடேஷனாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க, ஆனோட ஆக்ட் பண்ணுவாங்க. ரிடக்ஷனாக இருந்தால் கேத்தோட ஆக்ட் பண்ணுவாங்க. இப்போது
இது வந்து எப்படி எந்த சீரீஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, -0 பாசிட்டிவ்ன்றதில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இதனுடைய நம்ம சிக்னிஃபிகன்ஸ் தான், அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 6 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிலேட்டிவ் ease of oxidation and reduction. Relative ease of oxidation and reduction. அவங்க வந்து இப்போ இதில் வந்து இந்த கான்செப்டோட எதுன்னு பார்த்தோன்னா, நம்ம யார் ஆக்சிடேஷனாக இருப்பாங்க, யார் ரிடக்ஷனாக அக்கர் பண்ணுவாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான், மைனஸாக இருக்கிறவங்களாம் ஆக்சிடேஷனாக அக்கர் பண்ணுவாங்க. இப்போது நம்ம ஜிங்கோடைய எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் என்னன்னு பார்த்தோம், 0.76 மைனஸ். காப்பர் வந்து ப்ளஸ் 0.34. அப்போது மைனஸாக இருந்தால் நம்ம என்னன்னு சொன்னோம், ஆக்சிடேஷன். ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன சொன்னோம், ரிடக்ஷன். இப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் இப்படி பண்ணும்போது ஆக்சிடேஷன் என்ன பண்ணுவாங்க, ஆனோடாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ரிடக்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, கேத்தோடாக ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போது இது மூலமா நம்ம எப்படி ஆக்சிடேஷன் எது ரிடக்ஷன் அப்படின்றத நம்ம வந்து ரிலேட் பண்ண போகிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். செகண்ட் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தா, calculation of standard EMF of cell. Calculation of standard EMF of a cell. அதாவது ஒரு செல்லோட ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப்பை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா, இ செல் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் எலக்ட்ரோட் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் எலக்ட்ரோட். அதுதான் இஆர் மைனஸ் இஎல். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆக்சிலோலர் ஆர் ரெக்கார். ஆக்சி மீன்ஸ் ஆக்சிடேஷன், லோ மீன்ஸ் loss of electron. A means anode, L means left hand side. இப்போ ரெக்கார் அப்படின்றது ரிடக்ஷன், ரெக் மீன்ஸ் ரிடக்ஷன், G means gain of electron, K means cathode, R means right hand side. இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு கண்டுபிடிக்க போகலாம். இப்போ நம்ம ஜிங்க் எடுத்துக்கிறோம். ஜிங்க் வந்து -0.76, காப்பர் வந்து +0.34 வோல்ட். இப்போ நம்ம மைனஸ்னால் நம்ம என்னன்னு சொன்னோம், ஆக்சிடேஷனை இது பண்ணுவாங்க, ப்ளஸ்னால் ரிடக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ப்ளஸ் வந்து ரிடக்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, ரைட் ஹேண்ட் சைடில் இருப்பாங்க எப்போவுமே. அப்போது இசெல் இஸ் ஈக்குவல் டு இஆர் மைனஸ் இஎல். இப்போ இஆர் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணுவாங்க, ரிடக்ஷன் இருப்பாங்க 0.34 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன பண்ணுது, ஆக்சிடேஷன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஆக்சிடேஷன் இருக்குது. அப்போது -0.76. அப்போது இதனுடைய மொத்த இ செல்லோட வேல்யூ என்ன, 1.1 வோல்ட். இதை வச்சு அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலை வந்து இஎம்எஃப் செல்லோடைய ஸ்டாண்டர்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதனுடைய ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் ஆஃப் செல்லை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்த தேர்ட், displacement of one metal to another. Displacement of one metal by other. இப்போ நம்ம அந்த சீரீஸை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம், -0 +. இப்போ வந்து நம்ம இப்படி தான் அந்த இஎம்எஃப் சீரீஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் மெட்டல் பை அனதர், அதாவது த மெட்டல் விச் கேன் லை அபோவ் in the series which can displace the metal which can lie below the series. அதாவது மைனஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, மைனஸ் அதாவது 0க்கு மேலே இருக்கிறவங்க
ஆக்சிடேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன பண்ணும் மேலே, அதாவது மைனஸில் என்ன பண்ணும் ப்ளஸ்ஸாக வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஜிங்க் எடுத்துக்கலாம். ஜிங்க் -0.76 வோல்ட்டு, காப்பர் வந்து +0.34. இப்போது காப்பர் வந்து என்ன பண்ணும், காப்பர் ஹாவ் மோர் டெண்டன்சி டு ரிடியூஸ் ரெடக்ஷன்ஸ். அப்போது காப்பர் வந்து என்ன பண்ணும், Cu2+லேருந்து Cuவாக இது பண்ணிக்கும். ஆனால் ஜிங்க் வந்து என்ன பண்ணாது, அப்படி ரிடியூஸ் ஆகாது. பிகாஸ் ஜிங்க் இஸ் மோர் டெண்டன்சி டு ஆக்சிடேஷன். ஸோ அதனால் என்ன பண்ணும், Cu2+ காப்பர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக அதாவது ஜிங்க் வந்து காப்பராக இது பண்ணிக்கும். அதாவது மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ப்ளஸ்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணலாம். அடுத்து ஃபோர்த் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிட்டர்மினேஷன் ஆஃப் del G and ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் KUQ. அதாவது இப்போ நம்ம வந்து del G ஓட ஃபார்முலா நம்ம என்னன்னு சொல்கிறோம், del G is equal to RT ln K minus del G is equal to RT ln K. இப்போது லானை வந்து நம்ம லாகாக மாற்றத்துக்கு என்ன பண்ணுவோம், RT 2.03 log K. இப்போ எனக்கு log K வேல்யூ வேணும். log Kன்னா என்ன பண்ணலாம், மைனஸ் del G divided by RT 2.0303. இப்போ எனக்கு என்ன வரும், del G ஓட வேல்யூ நம்ம எல்லாம் பார்ப்போம். del G is equal to -NF E0. இதே மைனஸ் del Gனா ப்ளஸ் NF E0. இப்போ இந்த வேல்யூ வந்து மைனஸ் del G ஓட வேல்யூ வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். log K is equal to NF E0 divided by RT 2.03. இப்போது இங்கே n வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிறது. இது வந்து ஃபாரடே, அதாவது நம்மளுக்கு தெரியும் 96500, அது வந்து கான்ஸ்டன்ட். இது வந்து E0, அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் சீரீஸில் நம்ம ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் எழுதுகிறோம்ல, அது அன்னவுன். இது RTன்றவங்களும் கான்ஸ்டன்ட். அப்போது EMF சீரீஸ்லேருந்து இது எடுத்தா நம்மளுக்கு log K வேல்யூ தெரிஞ்சிடும், ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து ஃபிஃப்த் அப்ளிகேஷன்னா ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிஹேவியர். ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிஹேவியர். இப்போது ஒரு மெட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒரு மெட்டல் வந்து ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா ஹைட்ரஜன் கேஸை வந்து வெளியே தள்ளிடும். அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிஹேவியர்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுது, ஜிங்க் சல்ஃபேட்டை கொடுத்துட்டு ஹைட்ரஜன் கேஸை வந்து என்ன பண்ணுது, வெளியே தள்ளிடுது. இப்போது ஜிங்க் வந்து ஆக்சிடேஷன் பண்ணுது. ஜிங்க் வந்து ஆக்சிடேஷன், அதாவது அதனுடைய வேல்யூ வந்து -0.76. இதே நம்ம சில்வருக்கு எடுத்துக்கணும்னா, ஏஜிக்கு எடுத்துக்கணும்னா நோ ரியாக்ஷன். ஏன்னா ஏஜியோட இது ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் வந்து +0.80. இது வந்து ஆக்சிடேஷன் பண்ணாது, ரிடக்ஷனை தான் பண்ணும். அப்போது இது வந்து சில்வர் ஹேவ் மோர் டெண்டன்சி டு ரிடியூஸ், நாட் ஆக்சிடைஸ். அடுத்து 6th அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். 6th அப்ளிகேஷன் வந்து ப்ரிடிக்டிங் த ஸ்பான்டேனிட்டி ஆஃப் த ரியாக்ஷன். ப்ரிடிக்டிங் த spontaneity of the reaction. இது வந்து ஸ்பான்டேனிட்டியாக இருக்கா இல்லை நான் ஸ்பான்டேனியஸாக இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், del G வேல்யூ வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்பான்டேனியஸ். அதே del G வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நான் ஸ்பான்டேனியஸ். இப்போ del G வேல்யூ நம்ம என்னன்னு பார்த்தோம், del G is equal to -NF E0. இப்போ மைனஸ் del Gன்னு போட்டினா என்ன வரும், NF E0.
இப்போது டெல்ஜி வேல்யூ வந்து நெகட்டிவ், அதாவது இங்கே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இங்கே நெகட்டிவாக இருக்கும். அதாவது E0 வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நான் ஸ்பான்டேனியஸ். அதே E0 வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஸ்பான்டேனியஸ். அதாவது டெல்ஜியும் E0 வேல்யூ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதாவது டெல்ஜி வந்து நெகட்டிவாக இருந்து E வந்து பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா அது ஸ்பான்டேனியஸ் ஆகும். டெல்ஜி வந்து பாசிட்டிவாகவும் E0 வேல்யூ வந்து நெகட்டிவாகவும் இருந்தால் நான் ஸ்பான்டேனியஸாகவும் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜிங்கையும் காப்பரையும் எடுத்துக்கிறோம். ஜிங்க் வந்து -0.76ம் காப்பர் வந்து +0.34 எடுத்துக்கிறாங்க. E0 செல்லோட நம்ம செல்லோடைய ஃபார்மில் என்ன பார்த்தோம், ரைட் ஹேண்ட் சைடு எலக்ட்ரோட் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எலக்ட்ரோடு. ரைட் ஹேண்ட் சைடு அதாவது ரிடக்ஷன்னா +0.34, அதாவது ரிடக்ஷன் ரைட் ஹேண்ட் சைடு வந்து வருவாங்க. +0.34 மைனஸ் 0.76. 0.34 + 0.76 போட்டால் E செல் வந்து 1.1 வோல்ட். அதாவது E செல்லுடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, பாசிட்டிவில் கிடைச்சிருக்கு. அப்போது E செல் வந்து பாசிட்டிவில் கிடைச்சிச்சுன்னா என்ன ப்ராசஸ், ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அதுதான் இந்த கிளாஸ் இதோடு முடிக்க போது. இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், எலக்ட்ரோமோட்டிவ் சீரீஸ் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம பார்த்துக்க போகிறோம். தேங்க்யூ.